என் பெயர் உதயகுமார். இன்று எனக்கு 32 வயது. என் நண்பர்கள் என்னை பார்த்து நீ இன்னும் 25 வயது இளைஞன் போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள். 5 அடி 9 இன்ச் உயரம், நேர்த்தியான உடல் அமைப்பு, கோதுமை நிற சருமம், அடர்ந்த கருமையான தலைமுடி, நீண்ட இமைகள் கொண்ட ஆழமான கண்கள், நேர்கோட்டில் அமைந்த மூக்கு, மென்மையான உதடுகள் என என் தோற்றத்தை பலர் புகழ்ந்து பேசுவார்கள். தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்க்கிறேன். என் மனைவி அரசு அலுவலகத்தில் கணக்காளராக பணிபுரிகிறாள். எங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைகள். என் அம்மா பவானி. அவர் பெயரை சொல்லும்போதே என் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு எழுகிறது. அம்மாவிற்கு இப்போது 51 வயது. ஆனால் அவர் 40 வயது பெண்ணைப் போல இளமையாக காணப்படுவார். நடுத்தர உயரம், சீரான உடல் அமைப்பு, மாநிற சருமம், நெற்றியில் சில வெள்ளை முடிகள் தென்பட்டாலும் பெரும்பாலும் கருமையான அடர்ந்த கூந்தல், பெரிய அழகான கண்கள், உயர்ந்த கன்னங்கள், எப்போதும் மலர்ந்திருக்கும் முகம், மென்மையான குரல், நேர்த்தியான நடை உடை பாவனைகள் என அம்மாவின் ஆளுமை மிகவும் கவர்ச்சிகரமானது. விவசாய பணிகளில் ஈடுபட்டாலும் அம்மா எப்போதும் சுத்தமான சேலை உடுத்தி, நெற்றியில் குங்குமம் வைத்து, கழுத்தில் தாலி மாலை அணிந்து, கைகளில் வளையல்கள் அணிந்து, ஒரு பாரம்பரிய தமிழ் பெண்ணின் அழகை வெளிப்படுத்துவார். அவரது புன்னகையில் ஒரு மாயம் இருந்தது. அவர் சிரிக்கும்போது கன்னங்களில் விழும் குழிவுகள் அவரது முகத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கும். என் அப்பாவும் அம்மாவும் எங்களுடைய 10 ஏக்கர் வயலில் நெல் மற்றும் கரும்பு விவசாயம் செய்து வருகிறார்கள். நான் வெளியூரில் படித்துவிட்டு வேலைக்கு சேர்ந்தபோது வாரம் ஒருமுறை வீட்டிற்கு வருவேன். அப்போதெல்லாம் அம்மாதான் என்னை மிகவும் உற்சாகமாக வரவேற்பார். என் பிடித்த உணவுகளை சமைப்பார். எனக்காக சிறப்பாக ஏதாவது ஒன்றை தயாரித்து வைத்திருப்பார். நான் வீட்டிற்கு வரும் நாட்களில் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் முகத்தில் தனி ஒரு பிரகாசம் தெரியும். என் திருமணம் 6 வருடங்களுக்கு முன் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு நான் மனைவியுடன் என் ஊரிலேயே குடும்பத்துடன் தங்கினேன். அம்மாவும் நானும் இன்னும் நெருக்கமானோம். அம்மா மகன் என்பதை விட நாங்கள் 2 நெருங்கிய நண்பர்கள் போல மாறினோம். இது மற்றவர்களுக்கு சற்று வித்தியாசமாக தோன்றினாலும் எங்களுக்கு அது மிகவும் இயல்பானதாக இருந்தது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். அம்மா ஏற்கனவே எழுந்து காபி தயாரித்துக் கொண்டிருப்பார். நான் குளித்துவிட்டு வெளியே வரும்போது அம்மா என் பிடித்த அளவில் சர்க்கரை போட்ட காபியை தயார் செய்து வைத்திருப்பார். நாங்கள் இருவரும் தோட்டத்திற்கு செல்வோம். மல்லிகை செடிகள் அருகே அமைந்திருக்கும் பெரிய கல் பீடத்தில் அம்மாவும் நானும் அமர்ந்து காபி குடிப்போம். அந்த அமைதியான காலை நேரம் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானது. பறவைகளின் ஓசை, காற்றின் குளிர்ச்சி, விடியலின் வெளிச்சம் என அந்த தருணங்கள் எங்களை மகிழ்வித்தன. அம்மா என்னிடம் வயல் வேலைகளை பற்றி சொல்வார். எந்த வயலில் என்ன பயிர் விளைகிறது, மழை எப்போது வரும், எந்த விதைகளை வாங்க வேண்டும், எந்த கடையில் நல்ல விலை கிடைக்கும் என பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். நான் என் அலுவலக விஷயங்களை அம்மாவிடம் சொல்வேன். எந்த புராஜெக்ட் நடக்கிறது, என் தலைவர் என்ன சொன்னார், எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் என என்ன. அம்மா ஆர்வமாக கேட்பார். அவருக்கு கம்ப்யூட்டர் விஷயங்கள் ஒன்றும் புரியாவிட்டாலும் என் பேச்சை மிகவும் ஆர்வத்துடன் கேட்பார். நான் அம்மாவிற்கு பல விதங்களில் உதவி செய்வேன். வாரம் ஒருமுறை அம்மாவை ஊருக்கு அழைத்துச் செல்வேன். அம்மாவிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கித் தருவேன். சேலை கடைக்கு அழைத்துச் சென்று அம்மாவிற்கு பிடித்த சேலைகளை தேர்ந்தெடுக்க உதவுவேன். அம்மா எந்த சேலையை எடுக்கலாம் என்று குழம்பும்போது இந்த நிறம் உங்களுக்கு அழகாக இருக்கும் அம்மா என்று நான் சொல்வேன். அம்மா என் விருப்பப்படியே சேலை வாங்குவார். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அம்மாவிற்கு பிடித்த ஜாங்கிரி மற்றும் ஜிலேபி வாங்குவேன். அம்மா மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொள்வார்.
அம்மாவிற்கு சமையல் செய்யும்போது சில பொருட்கள் தேவைப்பட்டால் நான் உடனே இருசக்கர வாகனத்தில் சென்று வாங்கித் தருவேன். கடையில் எது நல்லது என்று தேர்ந்தெடுத்து நல்ல தரமான பொருட்களை வாங்கித் தருவேன். அம்மா சமையல் செய்யும்போது அருகில் இருந்து பேசிக் கொண்டிருப்பேன். சில சமயங்களில் காய்கறிகளை வெட்ட உதவுவேன். அம்மா சமைக்கும் சப்தங்களும் நாங்கள் பேசும் குரலும் சமையலறையில் நிரம்பியிருக்கும். அம்மாவிற்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு அம்மாவை அழைத்துச் செல்வேன். மருத்துவரிடம் அம்மாவின் உடல்நிலையை விவரித்து என்ன சிகிச்சை தேவை என்று விசாரிப்பேன். மாத்திரைகளை வாங்கித் தருவேன். அம்மா சரியாக மாத்திரைகளை சாப்பிடுகிறாரா என்று கவனிப்பேன். அம்மாவின் ஆரோக்கியம் எனக்கு மிகவும் முக்கியம். அம்மாவும் எனக்கு பல விதங்களில் உதவுவார். நான் அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போது சோர்வாக இருப்பேன். அம்மா உடனே என் பிடித்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மற்றும் பால் அல்லது சூடான காபி தயாரித்து தருவார். சில நேரங்களில் வடை அல்லது போண்டா சமைத்து வைத்திருப்பார். நான் சாப்பிடும்போது அம்மா அருகில் அமர்ந்து என் முகத்தை பார்த்து கொண்டே என்ன நடந்தது என்று கேட்பார். நான் அலுவலகத்தில் நடந்த விஷயங்களை சொல்லும்போது அம்மா கவனமாக கேட்பார். எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தைரியமாக எதிர்கொள் மகனே என்று ஊக்கமளிப்பார். என் சட்டைகளை அம்மா மிகவும் கவனமாக துவைத்து சலவை செய்து இஸ்திரி செய்து கொடுப்பார். ஒவ்வொரு சட்டையையும் நேர்த்தியாக மடித்து என் அலமாரியில் வைப்பார். என் பொருட்களை இங்கு வைத்தால் எனக்கு எளிதாக கிடைக்கும் என்று அம்மாவிற்கு தெரியும். என் காலணிகளை தினமும் சுத்தம் செய்து வைப்பார். என் அறை எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க அம்மா கவனித்துக் கொள்வார். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அம்மா என்னை விட்டு அகலவே மாட்டார். என் தலையில் கை வைத்து வருடுவார். சூடான கஞ்சி அல்லது இளநீர் கொடுப்பார். நான் தூங்கும்போது என் அருகிலேயே அமர்ந்து கவனித்துக் கொள்வார். என் உடல் வெப்பநிலையை அவ்வப்போது சரிபார்ப்பார். எனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அம்மாவின் அன்பான கவனிப்பில் நான் விரைவில் குணமாகிவிடுவேன். மாலை நேரங்களில் அம்மாவும் நானும் வயலுக்கு செல்வோம். அம்மா நெல் வயலை பார்த்து கொள்ளும்போது நான் கரும்பு வயலை சுற்றி பார்ப்பேன். பிறகு வயலின் ஓரத்தில் இருக்கும் பெரிய ஆல மரத்தடியில் அமர்ந்து பேசுவோம். காற்றின் குளிர்ச்சி, பறவைகளின் கூச்சல், பசுமையான வயல்வெளியின் அழகு என அந்த தருணங்கள் மறக்க முடியாதவை. அம்மா தன் குழந்தை பருவத்தை பற்றி சொல்வார். எப்படி விளையாடினார், எப்படி படித்தார், எந்த நண்பர்கள் இருந்தார்கள் என பல கதைகள் சொல்வார். நான் ஆர்வமாக கேட்பேன். நான் அம்மாவிடம் என் கனவுகளை பகிர்ந்து கொள்வேன். எனக்கு ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும், அதில் அம்மாவிற்கு தனி அறை இருக்க வேண்டும், அம்மா வசதியாக வாழ வேண்டும் என்று சொல்வேன். அம்மா என் தலையை கோதி நீ நல்லபடியா இருந்தா போதும் மகனே என்று சொல்வார். அவர் கண்களில் அன்பு தெறிக்கும். அந்த பார்வையை என்னால் மறக்கவே முடியாது. வாரத்தில் ஒருநாள் மாலை நேரத்தில் அம்மாவும் நானும் மட்டும் கோவிலுக்கு செல்வோம். இருசக்கர வாகனத்தில் அம்மா பின்னால் அமர்ந்து கொள்வார். வழியில் ஊர் சந்தையில் நிறுத்துவேன். ஒரு சிறிய கடையில் அம்மாவிற்கு பிடித்த பஜ்ஜி, போண்டா, வடை போன்றவை கிடைக்கும். அம்மாவும் நானும் அந்த கடையின் பெஞ்சில் அமர்ந்து 2 தேநீருடன் சிற்றுண்டி சாப்பிடுவோம். கடைக்காரர் எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டே உங்க அம்மா பையன் 2 பேரும் நல்ல நண்பர்கள் மாதிரி இருக்கீங்க என்று சொல்வார். அம்மா பெருமையாக சிரிப்பார். கோவிலில் வழிபாடு செய்து முடித்தவுடன் கோவில் பிரகாரத்தில் உள்ள பெரிய மரத்தடியில் அமர்ந்து பேசுவோம். அந்த இடம் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானது. அமைதியானது. அங்கு அமர்ந்து உலகம் முழுவதும் பற்றி பேசுவோம். அரசியல், சினிமா, விளையாட்டு, ஊர் விஷயங்கள் என எல்லாவற்றையும் விவாதிப்போம். அம்மாவிற்கு என்னுடைய கருத்துக்கள் மிகவும் பிடிக்கும். நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்பார். சில சமயங்களில் அம்மாவும் தன் கருத்துக்களை சொல்வார். அவரது அறிவும் அனுபவமும் என்னை வியக்க வைக்கும். இரவு நேரங்களில் மற்ற அனைவரும் தூங்கிய பிறகு அம்மாவும் நானும் மாடிக்கு செல்வோம்.
மாடியில் 2 நாற்காலிகள் வைத்திருப்போம். அங்கு அமர்ந்து வானத்தை பார்ப்போம். நட்சத்திரங்களை எண்ணுவோம். நிலவின் அழகை ரசிப்போம். குளிர்ந்த காற்று எங்கள் முகத்தில் படும். அந்த அமைதியில் அம்மாவும் நானும் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்போம். பழைய நினைவுகள், எதிர்கால கனவுகள், வாழ்க்கையின் அர்த்தம், மகிழ்ச்சி, துன்பங்கள் என ஆழமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அம்மா தன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சவால்களை பற்றி சொல்வார். திருமணத்திற்கு பிறகு எப்படி போராடினார், எப்படி குழந்தைகளை வளர்த்தார், எப்படி குடும்பத்தை நடத்தினார் என்று விவரிப்பார். அவர் கண்களில் நீர் கசியும். நான் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு ஆறுதல் சொல்வேன். நீங்கள் மிகவும் வலிமையானவர் அம்மா, நீங்கள் என் உத்வேகம் என்று சொல்வேன். அம்மா என் முகத்தை பார்த்து சிரிப்பார். அந்த புன்னகையில் ஒரு நிம்மதி இருக்கும். நானும் என் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அழுத்தங்களை அம்மாவிடம் சொல்வேன். அலுவலகத்தில் வேலையின் சுமை, குடும்பத்தின் பொறுப்புகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்வேன். அம்மா பொறுமையாக கேட்பார். பிறகு தன் அனுபவத்திலிருந்து ஆலோசனைகள் தருவார். நான் அம்மாவின் வார்த்தைகளில் ஆறுதல் காண்பேன். அம்மாவிடம் பேசிய பிறகு என் மனம் லேசாகிவிடும். இப்படித்தான் எங்கள் உறவு பல வருடங்களாக செழித்தது. நாங்கள் வெறும் அம்மா மகன் என்ற உறவை தாண்டி ஆன்மார்த்தமான நண்பர்களாக மாறினோம். எங்களுக்குள் ஒரு ஆழமான புரிதல் இருந்தது. ஒருவரை ஒருவர் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டோம். எங்களால் எதையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த நெருக்கம் மிகவும் அழகானதாக இருந்தது. ஒருநாள் காலை என் தங்கை கல்யாண ஏற்பாடுகளுக்காக அனைவரும் அண்டை ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. மாப்பிள்ளை வீட்டாரை சந்திக்க வேண்டும். என் மனைவியும் குழந்தைகளும் அப்பாவும் தங்கையும் காலையில் புறப்பட்டார்கள். எனக்கு அன்று விடுமுறை. ஆனால் எனக்கு லேசான காய்ச்சல் இருந்ததால் வீட்டில் தங்கிவிட்டேன். அம்மாவிற்கும் அன்று மருத்துவமனையில் தொடர் மருத்துவ பரிசோதனை இருந்தது. அதனால் அம்மாவும் வீட்டில் தங்கினார். காலை 10 மணிக்கு மருத்துவமனை செல்ல வேண்டும் என்பதால் அனைவரும் தனித்தனியாக புறப்பட்டார்கள். வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. அம்மாவும் நானும் மட்டும். இது புதிதல்ல. இதற்கு முன்பும் பல முறை நாங்கள் இருவரும் மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறோம். ஆனால் அன்று ஏனோ ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது. அம்மா காலை காபி தயாரித்தார். நாங்கள் இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து காபி குடித்தோம். வழக்கமான உரையாடல்கள். ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அம்மா சற்று அமைதியாக இருந்தார். நானும் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தேன். காலை 9:45 மணிக்கு நாங்கள் மருத்துவமனைக்கு புறப்பட்டோம். நான் இருசக்கர வாகனத்தை ஓட்டினேன். அம்மா பின்னால் அமர்ந்திருந்தார். அம்மாவின் கைகள் என் இடுப்பில் பிடியாக இருந்தன. இது வழக்கமானதுதான். ஆனால் அன்று அந்த தொடுதல் வித்தியாசமாக உணர்ந்தேன். மருத்துவமனையில் அம்மாவின் பரிசோதனை நடந்தது. இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை என பல விஷயங்கள் செய்யப்பட்டன. மருத்துவர் அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியடைந்தேன். மதியம் 1 மணிக்கு வீடு திரும்பினோம். அம்மா சாப்பாடு சமைத்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு அம்மா பாத்திரங்களை கழுவினார். நான் உதவி செய்தேன். பிறகு நாங்கள் இருவரும் தோட்டத்திற்கு சென்றோம். பெரிய மாமரத்தின் அடியில் ஒரு பெரிய கல்பீடம் இருந்தது. அங்கு நாங்கள் அமர்ந்தோம். மதிய வெயில் கொஞ்சம் சுடுவதாக இருந்தது. ஆனால் மரநிழலில் குளிர்ச்சியாக இருந்தது. காற்று வீசிக் கொண்டிருந்தது. பறவைகள் கீச்சிடுவது கேட்டது. அமைதியான சூழல். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஊர்கதைகள், அண்டை வீட்டு விஷயங்கள், உறவினர்கள் பற்றி என பல விஷயங்கள் பேசினோம். மணி நேரம் கடந்தது. பிறகு எங்கள் உரையாடல் ஆழமானது. அம்மா தன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளை பற்றி பேசினார். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் போல இருக்கு மகனே என்றார். ஆனால் வயசு ஆகிவிட்டது, இனி என்ன செய்ய முடியும் என்றார். அவர் குரலில் ஒரு சோகம் இருந்தது. நான் அம்மாவை ஆறுதலாக படுத்தினேன்.
நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கீர்கள் அம்மா, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றேன். அம்மா என் கைகளை பிடித்து கொண்டார். மகனே, நீ மட்டும் என்னோடு இருந்தால் போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்றார். அவர் கண்களில் நீர் கசிந்தது. நானும் உணர்ச்சிவசப்பட்டேன். அம்மாவின் கண்ணீரை துடைத்தேன். நாங்கள் இருவரும் அப்படியே அமைதியாக சிறிது நேரம் இருந்தோம். அம்மாவின் கைகள் என் கைகளில் இருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. என்ன நடந்தது என்று எனக்கு இன்றும் தெளிவாக நினைவில் இல்லை. எப்படி ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. ஒரு கணத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அடுத்த கணத்தில் அம்மாவின் முகம் என் முகத்திற்கு மிகவும் அருகில் இருந்தது. அவரது சுவாசம் என் கன்னத்தில் பட்டது. என் மனம் குழப்பமடைந்தது. ஒரு பகுதி இது தவறு என்று கத்தியது. ஆனால் மற்றொரு பகுதி இந்த உணர்வை வெளிப்படுத்த விரும்பியது. நாங்கள் எழுந்து வீட்டிற்கு சென்றோம். யாரும் பேசவில்லை. ஆனால் எங்களுக்குள் ஒரு மின்னல் ஓடிக் கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் மீண்டும் தடுக்க முடியவில்லை. அன்று மதியம் முழுவதும் நாங்கள் தவறு செய்தோம். எல்லைகள் மறந்து போயின. உறவுகள் குழப்பமடைந்தன. அம்மா மகன் என்ற புனிதமான உறவு மங்கலானது. மாலை 5 மணி இருக்கும். நாங்கள் இருவரும் சோர்வாக படுத்திருந்தோம். அப்போது தான் நடந்தது என்ன என்ற உண்மை புரிந்தது. அம்மா திடீரென்று கதறி அழ ஆரம்பித்தார். நான் என்ன செய்துவிட்டேன், என் மகனுடன் நான் என்ன செய்துவிட்டேன் என்று புலம்பினார். அவரது அழுகை என் இதயத்தை கிழித்தது. நானும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கினேன். ஆனால் என்னால் அழ முடியவில்லை. நான் உறைந்து போயிருந்தேன். நான் அம்மாவை ஆறுதல்படுத்த முயற்சித்தேன். அம்மா, இது தவறு, இனிமேல் இது மீண்டும் நடக்காது, நாங்கள் இதை மறந்து விடுவோம் என்று சொன்னேன். ஆனால் அம்மா தொடர்ந்து அழுதார். என் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதல் தரவில்லை. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றேன். இறுதியாக நாங்கள் இருவரும் அமைதியான பிறகு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று முடிவு செய்தோம். இது ஒரு தவறு, இது மீண்டும் நடக்காது என்று உறுதியளித்தோம். எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினோம். மாலை 7 மணிக்கு மற்ற அனைவரும் வீடு திரும்பினார்கள். நாங்கள் இருவரும் இயல்பாக நடந்து கொண்டோம். யாருக்கும் எதுவும் சந்தேகம் வரவில்லை. ஆனால் எங்களுக்குள் ஒரு பெரிய புயல் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய இரவு என்னால் தூங்க முடியவில்லை. என் மனதில் குற்ற உணர்ச்சி, குழப்பம், பயம் எல்லாம் கலந்து என்னை வாட்டியது. அடுத்த நாட்களில் நான் அம்மாவை சந்திப்பதையே தவிர்த்தேன். காலையில் சீக்கிரம் அலுவலகத்திற்கு சென்றுவிடுவேன். இரவு தாமதமாக திரும்புவேன். வார இறுதி நாட்களில் நண்பர்களுடன் வெளியே செல்வேன். அம்மாவும் என்னோடு சரியாக பேசவில்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே தயங்கினோம். வீட்டில் மற்றவர்களுக்கு எங்களுக்குள் ஏதோ பிரச்சனை என்று தோன்றியது. என் மனைவி என்னிடம் என்ன ஆச்சு, ஏன் அம்மாவோடு பேசறதை தவிர்க்கிறாய் என்று கேட்டாள். நான் ஒன்றும் இல்லை, அலுவலக வேலை அதிகமாக இருக்கிறது என்று சமாளித்தேன். ஆனால் என் உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சி என்னை விடவில்லை. வாரங்கள் மாதங்களாக மாறின. மெல்ல மெல்ல நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம். முதலில் அவசியமான விஷயங்களை மட்டும் பேசினோம். பிறகு சாதாரண உரையாடல்கள். பழைய நட்பு மெல்ல மெல்ல திரும்பியது. சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் காலை காபி குடித்தோம், கோவிலுக்கு சென்றோம், வயலுக்கு சென்றோம். எல்லாம் பழையபடி சென்றது. அந்த தவறு மறந்து போனது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அது மறக்கப்படவில்லை. அது எங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருந்தது. ஒரு எரிமலையைப் போல வெடிக்க காத்திருந்தது. திருமணம் 6 மாதங்கள் கழிந்து ஒரு நாள் மீண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என் தங்கையின் கல்யாணம் 2 மாதங்களில் நடக்க இருந்தது. மாப்பிள்ளை தஞ்சாவூரைச் சேர்ந்தவர். அங்கு சில ஏற்பாடுகள் செய்ய அனைவரும் செல்ல வேண்டியிருந்தது. நான் அலுவலக வேலையின் காரணமாக செல்ல முடியவில்லை. அம்மாவிற்கு பயணம் செய்வது கஷ்டமாக இருந்ததால் அவரும் வீட்டில் தங்கினார். மீண்டும் வீட்டில் அம்மாவும் நானும் மட்டும்.
காலை அம்மா காபி தயாரித்தார். நாங்கள் இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து காபி குடித்தோம். இம்முறை வித்தியாசமான உணர்வு இல்லை. எல்லாம் இயல்பாக இருந்தது. நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். திடீரென்று அம்மா வீட்டின் பக்கத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் புதிய வீட்டிற்கு செல்லலாம் என்றார். அது பார்க்க எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி முன்னேறி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்றார். நானும் சரி என்றேன். புதிய வீடு வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருந்தது. பெரிய 2 மாடி வீடு. கீழ்த்தளம் பெரும்பாலும் முடிந்து விட்டது. மேல் தளத்தில் வேலை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கட்டுமான வேலை இல்லை. வீடு காலியாக இருந்தது. நாங்கள் வீட்டை சுற்றி பார்த்தோம். அறைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன, எந்த அறையில் என்ன வைக்கலாம் என்று விவாதித்தோம். அம்மாவிற்கு என்று ஒரு பெரிய அறை தரை தளத்தில் இருந்தது. அம்மா அந்த அறையை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். இங்கே நான் வசதியாக இருக்க முடியும் மகனே என்றார். வீட்டின் முன்புறத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அங்கு கம்பங்கள் நிற்க வேண்டியிருந்தது. தற்போது வெறும் சுவர்கள் மட்டும் இருந்தன. தரை சிமெண்ட் போடப்பட்டு முடிந்திருந்தது. அங்கு நாங்கள் அமர்ந்தோம். சுவர்களில் சாய்ந்து கொண்டு உரையாடல் தொடங்கினோம். காலை நேரம் மதியமாக மாறியது. நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். இந்த புதிய வீட்டில் எப்படி வாழ்வோம், என்ன மாற்றங்கள் செய்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கனவு கண்டோம். மணிக்கணக்கில் உரையாடல் நீடித்தது. பிறகு எங்கள் உரையாடல் மீண்டும் ஆழமானது. கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி பேசினோம். அது ஒரு தவறு என்று இருவரும் ஒப்புக்கொண்டோம். ஆனால் அதே நேரத்தில் அதன் பிறகு நாங்கள் இருவரும் எதையோ இழந்தது போல உணர்ந்ததையும் ஒப்புக்கொண்டோம். எங்களுக்குள் இருந்த நெருக்கம் குறைந்து விட்டது. பழைய சுதந்திரம் இல்லை. எதையும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருந்தோம். அம்மாவின் முகம் என் தோளில் சாய்ந்திருந்தது. என் கை அம்மாவின் இடுப்பில் இருந்தது. இது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அன்று அது வேறு விதமாக உணர்ந்தது. மின்சாரம் ஓடுவது போல இருந்தது. மீண்டும் என்ன நடந்தது என்று சரியாகச் சொல்ல முடியாது. ஒரு கணத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அடுத்த கணத்தில் எல்லைகள் மீண்டும் மங்கலாயின. இம்முறை குற்ற உணர்ச்சி குறைவாக இருந்தது. இது நடக்க வேண்டியதுதான் என்ற ஏற்புதன்மை இருந்தது. நாங்கள் இருவரும் எதையோ தேடிக் கொண்டிருந்தோம். அதை ஒருவரிடம் ஒருவர் கண்டுபிடித்தோம். அன்று மதியம் முழுவதும் மீண்டும் எங்கள் உறவு எல்லைகளை மீறியது. இம்முறை அது தவறாக தோன்றவில்லை. இது இருவருக்கும் வேண்டியது போல உணர்ந்தோம். மணிநேரங்கள் கடந்தன. வெளி உலகம் மறந்து போனது. நாங்கள் எங்களுக்குள் மூழ்கினோம். மாலை 4 மணி இருக்கும். நாங்கள் இருவரும் அமைதியாக படுத்திருந்தோம். இம்முறை அம்மா அழவில்லை. நானும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கவில்லை. ஆனால் ஒரு குழப்பம் இருந்தது. இது சரியா தவறா என்று புரியவில்லை. இது தொடர வேண்டுமா வேண்டாமா என்று தெரியவில்லை. இறுதியாக நாங்கள் பேசினோம். இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று முடிவு செய்தோம். இது எங்களுக்குள் ஒரு ரகசியம். யாருக்கும் இதை சொல்லக் கூடாது. வீட்டில் இயல்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்வதா வேண்டாமா என்று அப்போது முடிவு எடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் இருவரும் மீண்டும் இதை செய்யலாம் என்ற ஒரு மௌன புரிதல் இருந்தது. மாலை 6 மணிக்கு மற்ற அனைவரும் வீடு திரும்பினார்கள். நாங்கள் இருவரும் இயல்பாக நடந்து கொண்டோம். யாருக்கும் எதுவும் சந்தேகம் வரவில்லை. அதன் பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தோம். வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில், இரவு அனைவரும் தூங்கிய பின் மாடியில், காலை நேரங்களில் தோட்டத்தில், மாலையில் வயலில், கட்டி முடிக்கப்படாத புதிய வீட்டில் என பல இடங்களில் நாங்கள் சந்தித்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எல்லைகளை மீறினோம். ஒவ்வொரு முறையும் குற்ற உணர்ச்சி குறைந்து கொண்டே வந்தது. ஒவ்வொரு முறையும் இது இயல்பானது போல உணர ஆரம்பித்தது. இந்த ரகசியம் மிகவும் கவனமாக காக்கப்பட்டது. யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. நாங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டோம்.
வீட்டில் எல்லோர் முன்னாலும் சாதாரணமாக நடந்து கொண்டோம். ஆனால் தனிமையில் நாங்கள் வேறு விதமாக மாறினோம். 6 மாதங்கள் இப்படியே சென்றன. நாங்கள் பிடிபடாமல் இருப்போம் என்று நம்பினோம். ஆனால் விதி வேறு முடிவு செய்திருந்தது. ஒரு நாள் மதியம் புதிய வீட்டில் நாங்கள் இருவரும் இருந்தோம். அம்மாவும் நானும் மண்டபத்தில் இருந்தோம். எங்களுக்குள் மூழ்கியிருந்தோம். வெளி உலகத்தை மறந்திருந்தோம். திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நாங்கள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தோம். என் மனைவி, என் அப்பா, என் தங்கை மூவரும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் அதிர்ச்சி, கோபம், வேதனை, நம்ப மறுக்கும் பாவனை எல்லாம் கலந்திருந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே திரும்பி விட்டார்கள். புதிய வீட்டின் முன்னேற்றத்தை பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை உறைய வைத்தது. சில நொடிகள் யாரும் ஒன்றும் பேசவில்லை. அமைதி. பயங்கரமான அமைதி. பிறகு என் மனைவி கதறி அழ ஆரம்பித்தாள். நீ என்ன செய்துட்டே, உன் அம்மாவோடவா, இது என்ன பாவம் என்று புலம்பினாள். என் தங்கை அதிர்ச்சியில் சுவரில் சாய்ந்து கொண்டாள். என் அப்பா கல்லானார். அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவர் கண்களில் ஒரு வேதனை தெரிந்தது. நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றேன். அம்மா தலை குனிந்து கொண்டு அழ ஆரம்பித்தார். என் மனைவி தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். என் தங்கை என்னை பார்க்கவே முடியவில்லை. என் அப்பா இன்னும் கல்லாகவே நின்று கொண்டிருந்தார். இறுதியாக என் அப்பா திரும்பி வெளியே நடக்க ஆரம்பித்தார். என் தங்கை அவரை பின்தொடர்ந்தாள். என் மனைவி என்னை கடைசியாக ஒரு முறை பார்த்தாள். அவள் கண்களில் வெறுப்பு, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் கலந்திருந்தது. பிறகு அவளும் வெளியே சென்றாள். அம்மாவும் நானும் அங்கேயே நின்று கொண்டிருந்தோம். எங்கள் உலகம் சிதறிப் போயிற்று. எங்கள் ரகசியம் வெளியே வந்து விட்டது. இனி என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அடுத்த நாட்கள் கனவு போல கடந்தன. என் மனைவி தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டாள். குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போனாள். என் அப்பா என்னுடன் பேசுவதை நிறுத்தினார். வீட்டில் எங்களை பார்த்து கூட கொள்ளவில்லை. என் தங்கை தூரம் பேணினாள். வீட்டில் அமைதி காணாமல் போனது. மகிழ்ச்சி மறைந்தது. எல்லாம் இருளில் மூழ்கியது. அம்மா தன் அறையிலேயே முடங்கிக் கொண்டாள். சாப்பிடுவதை நிறுத்தினார். யாருடனும் பேசவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். நான் அவரை ஆறுதல்படுத்த முயற்சித்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நானும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கியிருந்தேன். என் மனைவி மன்னிக்க மறுத்தாள். விவாகரத்து கேட்டாள். குழந்தைகளை என்னிடம் ஒப்படைக்க மறுத்தாள். என் உலகம் முழுவதும் சிதறிப்போனது. நான் என்னுடைய குடும்பத்தை இழந்தேன். என் மனைவியை இழந்தேன். என் குழந்தைகளை இழந்தேன். என் அப்பாவின் மரியாதையை இழந்தேன். என் தங்கையின் அன்பை இழந்தேன். எல்லாவற்றையும் இழந்தேன். இன்று நான் இந்த கதையை உங்களிடம் சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக. உறவுகளுக்கு எல்லைகள் இருக்கின்றன. எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் அந்த எல்லைகளை மீறும்போது விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும். அம்மா மகன் என்ற புனிதமான உறவு எந்த நிலையிலும் வேறு வகையான உறவாக மாறக்கூடாது. நானும் அம்மாவும் எங்களது நெருக்கத்தை தவறாக புரிந்து கொண்டோம். நட்பாக இருப்பது வேறு, எல்லைகளை மீறுவது வேறு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறினோம். ஒரு கணத்தின் பலவீனம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் வேதனையை தந்தது. சமூகம் ஏற்றுக்கொள்ளும் உறவு முறைகளை காப்பாற்றிக் கொள்ளாதபோது தனிப்பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல, குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படும். என் தவறால் என் மனைவி துன்பப்பட்டாள். என் குழந்தைகள் தந்தை இல்லாமல் வளர வேண்டியதாயிற்று. என் அப்பா தன் மகனையும் மனைவியையும் இழந்தார். என் தங்கை தன் குடும்பத்தின் மீதான நம்பிக்கையை இழந்தாள். எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். வாழ்க்கையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் சரியான முடிவுகளை எடுப்பதும் அவசியம். உறவுகளின் புனிதத்தை மதிக்க வேண்டும். எல்லைகளை புரிந்து கொள்ள வேண்டும்.
இல்லையேல் என்னைப் போல உங்களும் எல்லாவற்றையும் இழப்பீர்கள். இன்று நான் தனிமையில் வாழ்கிறேன். என் குடும்பம் என்னை விட்டு விலகியது. என் அம்மா குற்ற உணர்ச்சியில் வாடுகிறார். நாங்கள் செய்த தவறுக்கான விலையை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவுசெய்து உங்கள் உறவுகளை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லைகளை மதியுங்கள். ஒரு கணத்தின் பலவீனத்தால் வாழ்நாள் வேதனையை சம்பாதிக்காதீர்கள்.